வணக்கம் மக்களை, இது உங்கள் டொரண்டோ தமிழ். இன்றைக்கு எங்க வந்திருக்கோம்னா எங்கண்ட ஊர் அளவட்டி ஊருண்ட ஒன்று கூடல் ஒன்றுதான். கோடை காலத்துக்கான ஒன்று கூடலுக்கு தான் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா இங்க அளவட்டி மக்கள் எல்லாருமே கூடியிருக்கணும் பந்தலுக்குள்ள. இங்க வந்து பாவிக்கு கூழ் மற்ற கணக்க விளையாட்டு நிகழ்ச்சிகள் மற்றது பரிசு பொருட்கள் எல்லாம் வந்து கொடுக்க போயிடும் விளையாட்டுல வின் பண்றாங்களுக்கு. அது மட்டும் இல்லாம அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா கோழிப்புக்க மற்றது குல சாப்பாடு மற்றது பாவிக்கு பாட்டி அப்படி எல்லா கனடா நாட்டு உணவுகள் அளவட்டி ஊர் சார்ந்த உணவுகள் அதோட அளவட்டி இல்ல என்னென்ன செய்யறேன்னு சொல்ல அங்கத்தை பெருமைகள் எல்லாத்தையும் முக்கியத்துவப்படுத்தி வருடம் கூடுற ஒன்று கூடல கோடைகால ஒன்று கூடல் இன்றைக்கு இங்க மிலிக்கன் பார்க்கல நடைபெற்று கொண்டிருக்குது. நீங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நீங்கள் வாங்க வீடியோக்குள்ள போய் ஒவ்வொரு சந்திச்சு என்னென்ன இருக்குன்னு சொல்லி கேட்போம் வாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி ஒருங்கமைப்பாளரோட நாங்கள் இப்ப நேரடியா தொடர்பு மேற்கொண்டு இங்க என்னென்ன நடக்க போகுது எத்தனை வருஷமா தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறதை பற்றி நாங்கள் அவரோட கதைப்போம். வணக்கம், உங்க பேர் என்ன? வணக்கம், என் பேர் மகேன். அளவட்டி கும்பலாவள பிள்ளையார் கோயிலுக்கு அருகாமையில். இந்த அளவட்டி ஒன்று கூட இங்க எத்தனை வருடமா இடம்பெற்று கொண்டிருக்கு? இது வந்து 10 வருடங்களுக்கு மேலாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இரண்டு ஒன்று கூட என்று இது வந்து கோடைகால ஒன்று கூடல். இன்னொன்று வந்து பிப்ரவரி மாதத்துல இண்டோர், அதாவது வந்து உள்ளரங்கத்துல, அது கோடைகால அந்த மாரி காலம் என்றபடியா உள்ளரங்கத்துல நடைபெறும். அது வந்து அதுக்கு பேர் அளவட்டி இரவு. அது வந்து டின்னர் டான்ஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து மத்தியானம் இந்த கலாச்சார கூழ் மற்ற சிறுவர்களுக்கான விளையாட்டுகள் எல்லாம் நடக்கும். இந்த முக்கிய நோக்கம் 2. ஒன்று, இங்க உள்ள அளவட்டி மக்கள் எல்லோரையும் ஒரே இடத்துல ஒன்று கூட வைத்து அவர்களுடைய தங்கள் கருத்து பெருமாற்றங்கள் அதில் செய்து கொண்டது. ஒன்று, அரிசி பெரியோட திருவாரூர் மாதிரி இங்கே அதுக்காக இங்கே சில நிதிகள் சேர்க்கின்றோம். அங்கத்துவத்தை குறிப்பிட்டது மற்றும் இந்த அன்பளிப்புகள் இதில் கிடைக்கிற நிதி அவ்வளோத்தையும் இந்த செலவு போக மீதி அளவட்டியின் அபிவிருத்தி. இதுவரையில் வந்து அங்கே உள்ள சிறிய 6 பாடசாலைகளுக்கு அபிவிருத்திக்காக இந்த நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதை விட அளவட்டியில மகாஜன சபை வாசிய சாலை என்ற ஒரு பெரிய பிரபலியமான ஒரு கட்டிடம் இருக்கின்றது வாசிதான் நூல் நிலையம். அதுக்கு இப்போ கிட்டடியில் கூட ஒரு 2 மாதத்துக்கு முதல் அங்கத்தே காசுக்கு 10 லட்சம் இலங்கை ரூபாய்கள் இங்கிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கோவிட் காலத்தில், கோவிட் பேரிடி காலத்தில் இங்கிருந்து அனுப்பப்பட்ட பணத்தின் மூலம் பொதிகள், அதாவது வந்து உணவு பொதிகள் பரமக்கோட்டு கீழே வாழுகின்ற மக்களுக்கு ஒரு 1000 பேருக்கு மேலே அவர்களுக்கு கொடுத்து அந்த அவர்களுடைய அந்த 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 நேரத்தையும் நிவாரணம் கொடுத்து அந்த நேரத்தையும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு இதுவும் செய்தோம். எங்களால் இயன்ற அளவுக்கு அளவட்டி அபிவிருத்தியை மட்டும் நோக்க கொண்டுதான் இது செய்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இங்கே ஒன்று கூடலையும் 2ம் சமமாக போய்கொண்டிருக்கிறோம். அங்கத்தவராக என்ன மாதிரி செய்யணும்? இங்கே அங்கத்தவராக யாரும் சேரலாம். இங்கே தற்காலிகமாக கொண்டிருக்கிற இந்த காரியாலயத்தில் நீங்கள் உங்களோட பெயர்களை பதிவு செய்து உங்களோட தொலைபேசி இலக்கம் மற்றது முகவரி மற்ற இமெயில் அட்ரஸ் போன்றவற்றை கொடுத்தால் அவர்கள் அங்கே உங்களுக்குரிய அங்கத்துவத்தை புதுப்பித்துக் கொள்வார்கள். அதே நேரத்தில் நீங்கள் இங்கே நடைபெறுகின்ற நிகழ்வுக்கு அன்பளிப்புகளும் செய்யலாம். அன்பளிப்புகள் வந்து வெறுமனவே இதற்கு மட்டுமல்ல, அதில் வர எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மக்கள் மன்றம் அபிவிருத்திக்காக எந்த ஒரு அளவட்டி அங்கத்தவரையும் நேரடியாக இதுவரையில் பணம் கட்டது கிடையாது. இப்படியான நிகழ்வுகள் மூலம் சேகரிக்கின்ற பணம் அங்கே அபிவிருத்திக்கு அவர்களாகவே விரும்பித்தார பணம். என்று வந்து ஒரு இவ்வளவுதான் தரவன் வந்து இல்லை, $100 கொடுத்த வாக்களும் இருக்கு, $20 கொடுத்த வாக்களும் இருக்கு. இதை வைத்து இங்கத்தே செலவுகளை நாங்கள் சமாளித்து மீதியை அளவட்டிக்கு அபிவிருத்திக்காக அனுப்பி கொண்டிருக்கோம். விளையாட்டுகள் நடக்கும். சைக்கிள் இந்த இது வந்து ஒரு புதுமையான ஏலம். இந்த சைக்கிள் வந்து ஒருவர் அன்பளிப்பு செய்திருக்கிறார். இந்த அன்பளிப்பு செய்த சைக்கிளை இது ஒரு புதுவிதமான ஏலம். அதாவது வந்து வளமையாக இந்த இது ஒரு உதாரணமாக $100 வாங்கினா ஒரு ஆள் $110, $120, $130 அப்படி கூட்டிக்கொண்டு போகும். இது வந்து $5 மூலம் இந்த சைக்கிளை நீங்கள் உங்களுடைய உரிமையாக்கி கொள்ளலாம். $5. அதாவது வந்து உதாரணமா நீங்க ஒரு $5 முதல் சொல்லி இந்த சைக்கிளை $5 உங்களோட பேரை சொல்லுவீர்களா இருந்தால் ஒருவரும் கேட்காத பட்சத்தில் அது உங்களுக்கு. அப்ப இன்னொருவர் வந்து தான் ஒரு $5 தந்து இல்லை எனக்கு. அப்ப முதலாம் முறை $5, 2ஆம் முறை அவற்றை பேரை சொன்னோன்னா இன்னொருவர் வந்து இல்லை
தான் என்று சொல்லுவார். இப்படியே எவர் ஒருவர் கடைசியாக அந்த $5 கொடுக்கின்றாரோ ஒருவரும் கேட்காத பட்சத்தில் அவருக்கு அந்த சைக்கிள் போகும். சென்ற தடவை இது வந்து $1000 மேல வசூலித்து இப்படி 5 ஆக இது வந்து அந்த சைக்கிள் முக்கியம் இல்லை, இது ஒரு வேடிக்கை வினோதமாக ஒரு பக்கம் இந்த சைக்கிளும் அவர்களுக்கு போய் சேருது, மற்றபடி நிதியும் இங்கே எங்களுக்கு அவர்களுக்கு கிடைக்குது. ஆகவே இது வந்து ஒரு புதுவிதமான இடம். இன்னும் ஒரு சிறிது நேரத்தில் இங்கே நடக்கும். நாங்களும் அதையும் பார்க்க போறோம். எங்களோட இணைந்து கொண்டு உங்களுடைய தகவல்களை பரிமாறினதுக்கு நன்றி. நன்றி. நீங்கள் இவ்வளவு தூரம் எங்களை மக்கள் மன்றத்தின் இதை உலகம் முழுக்க கொண்டு சேர்க்கிறதுக்கு நம்ம அளவட்டி மக்கள் மன்றம் சார்பில் நன்றி. நன்றி. பாத்தீங்கன்னா நாங்களும் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல இந்த சைக்கிள் எல்லாத்தையும் பார்க்க போறோம். வெறும் $5 இந்த சைக்கிள் போக போது அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்ப்போம். வாங்க மக்கள். இந்தியாவில் பாத்தீங்கன்னு சொன்னா சிறார்களுக்குரிய விளையாட்டு போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்குது. இதுல நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும், இங்க பிறந்த பிள்ளைகள், ஊர்ல இருந்து இப்ப வந்த பிள்ளைகள் எல்லாருமே இதுல கலந்து கொண்டு நிற்கிறோம். முக்கியமா உங்களுக்கு பார்க்க தெரியும், ஒரு அளவட்டியில் இருக்கிற முக்கியமான எல்லாருமே இங்க நிற்கணும். அளவட்டியில் இருக்கிற அத்தனை கனடாவில் இருக்கிற அத்தனை அளவட்டி ஆக்களும் இங்க நிற்கிறோம். வாங்க ஃபுல்லா பாப்போம் என்னென்ன மாதிரி இருக்கணும், இல்ல விளையாட்டை பார்ப்போம். Yes. Okay. My baby set. Okay. Too slow. One faster. Okay. You have. Okay. கலாவரன் அவர்களும், பொருளாளராக திரு உமைபாலன் அவர்களும், உபபொருளாளராக திரு விக்னா அவர்களும், தொடர்ந்து ஒருத்திரன், சபேசன், தேவந்தி, சுகன்யா, சித்திராங்கி, துஷ்யந்தன், சாம்பவலிங்கம் போன்றோர் செயற்குழு உறுப்பினர்களாகவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தயவுசெய்து இந்த தெரிவில் நீங்கள் அனைவரும் ஆம் என்று ஆமோதித்தால் உங்கள் கரகோஷத்தை எழுப்பி தயவுசெய்து இதை ஆமோதிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இல்லை என்றால் வேறு தெரிவுகள் ஏதாவது இருப்பின் தயவு செய்து நீங்கள் முன்வரலாம். நீங்கள பாருங்க, திருவண்ண தட்டறிதலுக்கு ஜட்ஜ் பண்ணி கொண்டு நிற்கிறார். தமிழுக்கும் சைவத்திற்குமாய் உழைத்த பலநூற்றுக்கணக்கான பெரியவர்களையும் சமூகத்திற்காக வாழ்ந்து முடிந்த பல அறியப்படுகின்ற அமரர் சமூக பெரியார் சைவ நெறியாளர் மயில்வாகனம் அவர்களுடைய புதல்வனார் ஸ்ரீகாந்தா அவர்கள் யாழ்ப்பாணத்துடைய மாவட்ட அரசாங்க அதிபராக இருந்து பெருமை சேர்க்கும் கூட்டுறவு சங்கத்தை ஸ்தாபிப்பதிலும் இங்கால பாத்தீங்கன்னா சிறார்கள்லாம் தட்டறிகிறதுக்கு பேர் ரெடி ஆகி கொண்டிருக்கிறோம். கூட்டுறவு சங்கமாக மாற்றுவது டிபி கொண்டிருந்த அதீத மக்களை இன்று எனக்கு அறுவடையாக கிடைக்கின்றது. முன்னோடு வாழ்ந்து சென்ற
அவனோட பேர் ஒரு குகன் அளவட்டி வரும் அளவட்டி வடக்களவட்டி அளவட்டி பொன்மலை ஸ்டோர் கிட்ட நானும் மலக்கலவட்டி தான் அவர் பேருந்து கலப்பு இவர் மேற்களவட்டி வடகளவட்டி பாருங்க ஆளு அரசரி வயிறு வடக்கு தான் பாருங்க நாங்களும் யூடியூப் இவரும் வடவட்டி மத்தி இப்ப மத்தி முந்தி வடக்கு இப்ப மத்தி அப்படி மத்தி பேர் ஒரு உங்களோட பேர் சொல்லு ராகுவான்னு சொல்லி கிரியான்னு சொல்றோம் கிரி மோத்தர் இவர் காங்கேசன் கொம்மரி அளவட்டி தான் இங்கால பாத்தீங்கன்னா அளவட்டிங்க மரக்கறி உள்ளி எல்லாம் அளவட்டி மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒற்றுமையா ஒரு கூழோட இப்ப கூழ் காய்ச்சறதுக்காண்டி எல்லாம் உள்ளி எல்லாம் வெட்டி போட்டு வந்துருக்கோம். இங்கால பாத்தீங்கன்னா கூழ் காய்ச்சினம் நல்ல ஒடியல் கூழ் கனவை நண்டு எல்லாம் போட்டு கடல் உணவு எல்லாம் சீஃபுட் எல்லாம் போட்டு ஒரு வித்தியாசமா காய்ச்சினம் பாருங்க நீங்களே எல்லாம் அளவட்டி தான் அளவட்டி கூழ் ஸ்பெஷலா பாருங்க நீங்க இன்னைக்குதான் ஸ்பெஷல் அப்படி அங்கால பாருங்க ஒரு பச்சை ஷர்ட் போட்டு நிக்கிறேன். இப்ப இஞ்சால தாகசாந்தி இருக்குது. நாங்களுடைய தாகசாந்தியில சோடா குடிச்சிட்டு நாங்கால மிச்சத்தை கண்டினியூ பண்ணுவோம். காலத்துக்குரிய ஒன்றுகளை நமக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை விளையாட்டு போட்டியில் தேங்க்யூ. கேமராமேனுக்கு மட்டும் போட்டு நாதன் நினைக்கிறார் பாருங்க. ஓ ஏன்னா கொண்டுதாங்க அவருக்கு. தேங்க்யூ. பாத்தீங்கன்னா தந்தாஜி நாங்க தான் கணக்கா கச்சப் சோஸ் எல்லாம் விட போறோம். சாப்பிடல வந்து பாத்தீங்கன்னா அளவட்டி மண் தந்த புகழ் பூத்த முன்ன நாள் நாதஸ்வர வித்துவார் பாலகிருஷ்ணன் அவர்கள் 85 வயதுல வந்து கனடாவில் வந்து இருக்கிறார். அவரை என்ன நாங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கோம் பாருங்க. வணக்கம். இப்படி சும்மா இருக்கீங்க? நான் கனு இருக்கிறேன் பாருங்க. விளங்கல? ஓ சித்ராங்கின் அப்பா. இந்தியால பாத்தீங்கன்னா மரக்கறி கூழும் மச்ச கூழும் ரெடி ஆயிடுது. அளவட்டி இந்த பெசலே கூழ் வாங்க பார்த்து.
இந்தியாவில பாத்தீங்கன்னு சொன்னா கூழுக்குள்ள நல்ல தாளிதம் எல்லாம் போட்டு தாளிச்சு கொண்டிருக்கிறோம். தாளிச்சு போட்டு இந்த கூழ் வந்து ஒரு ஸ்பெஷலான கூழா. இதுல வந்து பாத்தீங்கன்னா சாவச்சேரி ஒடியல் மாவும், அளவட்டி மரக்கறியும், அராளி இறாலும், மட்டுநகர் நண்டும், மயிலிட்டி சுறாவும், மாதகள் முரலும், குறுநகல் கொடுவாவும் போட்டு காய்ச்சி இருக்கணும். பாருங்க நீங்க மக்கள். பாருங்க சைவ கூழ் பரிமாற அசைவ கூழ் சுடச்சுட கூழ எங்களுக்கு கூழ் என்ன சொல்லுது? குடிக்க போறோம். ஓ பாருங்க கூழை பற்றி ரிவ்யூ சொல்றாரு. எப்படி அது first class nice. I like it. This is good, right? அதுனா அளவட்டி கூழ். அண்ணா நம்பருக்கு போட்டுருங்க. ஓகே, கூழ் குடிக்க போறோம். இந்தியாவில் கனவேர் கூழ் குடிச்சு கொண்டிருக்கீங்கன்னா அவையில கேப்பம் கூழ் எப்படி இருக்கு, கூழ் எப்படி இருக்கு, நல்லா இருக்குதா, என்ன குறைப்பா இருக்குதா? இதில் பார்த்தீங்கன்னா கூழ் முடிஞ்சு அதில் பாவிக்கு சிக்கன் போட்டு கொடுத்து கொண்டிருக்கிறோம். பாருங்க நீங்க. இங்கே மீடியாக்களில் கிருஷ்ணா லைவ் டெலிகாஸ்ட், டொரண்டோ தமிழ் மற்றும் பிஹைண்ட் இன்டர்நேஷனல் 3 மீடியாக்கள் இருக்கின்றன. தயவு செய்து இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது நிகழ்வுகள் உலகம் பூரா சென்றடையும். மேலும் என்னுடன் ஆதரவு மீடியாவும் என்னுடன் இணைந்திருக்கிறார்கள். தயவுசெய்து அமைதி காப்பீர்களாக இருந்தால் உடனடி நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தி கொண்டு செல்லலாம். தயவுசெய்து இரண்டாவது, இதன் மூலம் வரப்படுகின்ற நிதி, இந்த செலவுகள் மூலம் அனைத்து அளவற்றியின் மேம்பாட்டுக்காக அபிவிருத்திக்காக பயன்படும் என்பது இரண்டாவது. அந்த வகையிலே இதுவரையில் அளவட்டியிலே அருணாச்சல வித்தியாசாலைக்கு, அதே மாதிரி அமெரிக்க கிருஷ்ண பாடசாலைக்கு 60 கிலோமீட்டர்
மேலங்கலத்தி பாடசாலையில் மொழி ஆண்டியர்கள் அங்குபோது அந்த பேரிடர் காலத்தில் அமெரிக்கர்கள் ஆக்கிரமித்தால் அங்கே 1000 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆரம்பத்திற்கு கீழே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் கூழ் குடிச்சு முடிஞ்சு இப்ப அடுத்ததா கோழி புக்க ரெடி ஆகி கொண்டிருக்குது. அளவட்டி மக்கள் நண்புக்கு அளவே இல்லை. நீங்களே பாருங்க, இங்கால கோழி புக்க தாளிதம் எல்லாம் போட்டு தாளிச்சு எல்லாம் செய்யணும். இல்ல நன்றி நன்றி. இது வந்து அளவட்டி மக்கள் எல்லாம் பெரிய வட்டமா நிக்க போய் பாருங்க. அழகிய திருமுகங்கள் மேலும் அழகாக தெரிவது கையிலுக்குள் வரும். நன்றி. மாலாக்கு சாவா பையனோட பக்கத்துல ரெண்டு சோறு உனக்கு சாவி இல்லையா? இங்க வா. வெயில் வயிறு தெரியுமா ஊர்ல அப்படி எல்லாரும் கூட பேரை சொல்லுங்க. வந்தேன் ஐயா உள்ளேரு ஐயா. கடைசியா யூடியூப்ல வந்து முடிப்போம். இதுதான் மக்களே அளவட்டி வட்டம். Attention please. சிவமோகன் முதலாவது முறை $5 தந்தார். சிவமோகன் முதலாவது முறை $5. சிவமோகன் இரண்டாவது முறை $5. அவருடைய அந்த கோரிக்கையை முறியடித்து இந்துமதி அவர்கள் $5 தந்திருந்தார். முதலாவது முறை இந்துமதி $5. இரண்டாவது முறை வனிதா முதலாவது முறை. இங்கே ஒரு விடயம் தெரிகின்றது. இப்பொழுது வனிதா மீண்டும் வந்து முதலாவது முறை இந்த சைட்ல விடயம் இந்த காசு மக்களுக்கு காசு அனுப்பி உணவு பொருட்கள் அந்த மதத்தால் வழங்கப்பட்டது. மிக அண்மையில் மாநில சபை வாசல்களில் 10 லட்சம் ரூபாய்க்கு நடைபெற்றது. இது போன்ற நிகழ்வுகளுக்காகத்தான் இப்படி நாங்கள் 10 நிமிடம் ஒளிய இதில் இந்த சைக்கிள் முக்கியத்துவம் இல்லை என்பதை மீண்டும் கொடுத்து தொடர்பு. வனிதா இரண்டாவது முறை மீண்டும் வனிதா ராமன் மீண்டும் சதுசன் இரண்டாவது முறை இல்லை இலக்கியா முதலாவது முறை இலக்கியா இரண்டாவது முறை. ஓகே காய்ஸ், இதோட நாங்களும் இந்த வீடியோவை முடிக்க போகிறோம். இன்றைய பார்த்தீங்கன்னா அளவட்டி ஒன்று கூடல் அளவட்டி மக்கள் எல்லாம் நின்று பரிசளிப்பு விழாவில் எல்லாம் இனித்தான் இடம்பெறப்போ தான் நாங்கள் போக போகிறோம். மற்றொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை
உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பில் தானோ. நன்றி மக்களே, நன்றி, வணக்கம்.